கேமரா CCTV included இவங்க பண்ணாங்க இது கேஷ் அவுட் பண்ணி இது எவ்வளவு சார்? இது கோப்பை அட்மிட் பண்றதுனா கிரீன்ல வச்சு இது 8 சார் தமிழ் கனெக்ஷன் வந்து முன்னாடி இருக்கு சார். ரோடுக்கு அந்த பக்கம் முனிசிபாலிட்டி வார்டு இருக்கு, நல்லவங்க வார்டு இது டயாலிசிஸ் வந்து 300 லிட்டர் பிளஸ் ஒரு பேஷண்ட்க்கு எவ்வளவு லிட்டர்? 500 தேவைப்படுது சார். ஒரு பேஷண்ட்க்கு இல்ல சார், இங்க டயாலிசிஸ் மொத்தம் 500 லிட்டர் தேவைப்படுது. ஒரு பேஷண்ட்க்கு எவ்வளவு தேவைப்படும்? ஆர்ஓ சிஸ்டம் இருக்கு சார். நல்லதே மட்டும் பைப்லைன் ரோட் கிராஸ் பண்ணி இத்தனை டயாலிசிஸ் யூனிட் மட்டும் இருக்கு. நமக்கு 3 plus 3 இருக்கு சார். 3 இருக்கு. ஒரு பேஷண்ட்க்கு 3 லிட்டர் தேவைப்படும். ஒரு 3 லிட்டர் தேவைப்படுது. ஸ்டம்லாம் இருக்கு சார். ரோட் கிராஸ் பண்ணி இந்த நல்ல தண்ணி அதை பார்த்துக்கிறதுக்கு வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கு, வேற சுடு தண்ணி எதுவும் கிடையாது. பச்சை தண்ணி உப்பு தண்ணி தான், போர் வாட்டரா? ஆமா, நல்ல ஒரு கீட்டு வைக்க சொல்லிருக்கோம். இந்த சுடு தண்ணிக்கு வெந்நிய இடுப்புக்கு அலசதுக்கு ஒரு சுடு தண்ணி வேணும். சரி, உங்க பேர் என்ன? என் பேர் கனகம்மாள். எந்த ஊர் நீங்க? அணையூர். சரி, ரைட், நல்லது. கூடிய விரைவில் வந்துடும். சார் போகலாம் சார். ஒரு நிமிஷம் தம்பி லோவா மறைக்கு நான் போட்டு. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், தெற்காசியோட பொறுப்பு அமைச்சர். அதன்படி இன்றைக்கி சங்கரங்கோல் பகுதியில் மாவட்ட ஆட்சியரோட சேர்ந்து இன்றைக்கி நிறைய இடங்கள் ஆய்வு பண்ணோம். முக்கியமாக சிப்காட் ஆய்வு பண்ணோம், சிட்கோ ஆய்வு பண்ணோம். அதே மாதிரி இந்த சங்கரங்கோயில் ஜிஹெச்சில் மெயின் தெரியும், உங்கள் சங்கரம் ஜிஹெச் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜிஹெச். அடுத்து ஒருவேளை நாங்கள் வந்து தென்காசி மெடிக்கல் காலேஜை ப்ரப்போஸ் பண்ணால் அடுத்து தலைமை மருத்துவமனையாக சங்கரங்கோயிலாம் கொண்டு வரணும்
அதனால் வந்து அது ஒரு பில்டிங், புது பில்டிங் கட்டிட்டாங்க. எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் டயாலிசிஸ் யூனிட் இருந்தது எங்கேயா 1-2 இடத்துல இருக்கும். இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலையும் கம்பல்சன் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயுமே 3 பெட்டு டயாலிசிஸ் யூனிட் வருது. ஸோ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம். ஓடியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தோம். இது எப்போ சார் திறக்க போகிறீங்க? கூடிய விரைவில். சார் சங்கரங்கோயிலில் ஒரு சின்ன சம்பவம்னாலும் சங்கரங்கோயில் வந்து திருநெல்வேலிக்கு ரெஃபர் பண்ணி கொண்டு போகிறாங்க சார். சங்கரன்கோவில் வந்து ஒரு பெரிய ஊர். இந்த பகுதியில் சுற்றுப்பகுதியில் ஏகப்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள்லாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னது தான். உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆன்ஜியோ கேத்லாப் வைக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு ஆர்டியா ஏற்படுது, நியூரோ சர்ஜன் தேவைப்படுதுன்னா ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காங்களோ அதுக்காக அவங்க ரெஃபர் பண்ண செய்யப்படுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது சார். 2வது பெரிய தலைமை மருத்துவமனை சங்கரங்கோயில் மருத்துவமனை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோ இருக்கக்கூடிய ஊழியர்களோ யாருமே குடிக்கிறதுக்கு குடி தண்ணீர் கிடையாது, சுடு தண்ணீர் கிடையாது. இந்த மாதிரி அடிப்படை வசதிகளே இல்லை. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? உடனடியாக அது என்னென்னு பார்த்து சரி செய்து தருவோம். அவ்வளோதான். எந்த விதமான குறைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக நாங்கள் விடமாட்டோம். எல்லா குறைகளும் கேட்டறிந்து உடனே சரி செய்யப்படும். சார், சோசியல் மீடியாவை திறந்தாலே சேவ் டு கிளவரபள்ளி டாம் அதுக்கு ஏற்கனவே நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு தற்போதைய நிலைமை இருக்குது. தொடர்ந்து அங்கே மாசு கழிவுகள் வருதா சார்? எப்படி சார்? இல்லை வரல. அவ்வளோ தண்ணி தான் வருது. அதே நீங்கள் கிருஷ்ணகிரி வரைக்கும் நான் 0 பாயிண்ட்லேருந்து அந்த டேம் போயிட்டு டேம்லேருந்து கிருஷ்ணகிரி டேம் போனேன். அது ஃபுல்லாக வர வச்சு உங்களுக்கு தெரியும், சீவேஜ் வாட்டர் தான் வருது. நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, வடகிழக்கு பருவமழை மட்டும் தான் தண்ணி வரணும். ஆனால் எல்லா நேரங்களையும் வரதுக்கு காரணம் யூஸ் பண்ணுற சீவேஜ் வாட்டர் தான் வருது. அதுவே 50 கிலோமீட்டர் தள்ளி நான் கிருஷ்ணகிரியில் பார்க்கும்போது அந்த தண்ணியில் மீன் நல்லாயிருக்கு, மீன் ஃபிஷ்ஷிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி அது அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா அந்த தண்ணியோட தன்மையே மாறுது. ஸோ அதுக்கு அங்கே நாங்கள் சொன்ன மாதிரி தான் 1400 mld யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உள்ள எஸ்டிபி போட்டிருக்காங்க, 26 எஸ்டிபி போட்டிருக்காங்க. இன்னும் 14 எஸ்டிபிக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். சாயப்பட்ட தொழிலாளர்கள்லாம் வந்து நாளைக்கு இது மறியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறையாக நாங்கள் உங்களுக்கு தெரியும், அனுமதியின்றி யார் செயல்பட்டாலும் இந்த அரசு கண்டுக்காமல் இருக்காது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். சார், ஒரே ஒரு கொஸ்டின். 108 ஆம்புலன்ஸில் இருக்கும்போதுவே தனியார் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இங்கேருந்து நோயாளிகளை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பணம் பறிக்கும் நோக்கில், அதாவது வரக்கூடிய நோயாளிகிட்ட பணம் பறிக்கும் நோக்கில் 108 ஆம்புலன்ஸ் இருந்தால் கூட இவங்க தனியார் ஆம்புலன்ஸை மட்டும்தான் அனுப்புறதா ஒரு குற்றச்சாட்டு. கண்டிப்பாக தப்பு நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதையும் நன்றி.